வெல்கம் டு தமிழ் துருப்பு. இது உண்மை தகவல். நான் உங்கள் தோழன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்குறோம்னா, எஸ்ஐஆர். இது என்னங்க எஸ்ஐஆர்? ஓட்டர் ஐடியில புதுசா என்னென்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல வராங்க? எல்லா வருஷமும் நம்ம ஓட் போடுவோம். இந்த வருஷம் புதுசா எலிஜிபிலிட்டி பார்க்கணும். உங்களோட வெரிஃபிகேஷன் செக் பண்ணணும். அப்படின்னு நெறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எலக்ஷன் கமிஷன் ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல நெறைய இஷ்யூஸ் வந்தது. அதாவது ஃபேக்கான ஓட்டர் ஐடிஸ் இருக்கு. இந்த மாரி அன்னெசசரியான ஓட்டர் லிஸ்ட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் தாங்க இந்த எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் அப்படின்னா கிளியரா சொல்லணும்னா, வெரிஃபை அண்ட் அப்டேட் ஓரல் ரூல்ஸ். அதாவது வீடு வீடா போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் ஓட்டர் ஐடி இருக்காங்களா? ஓட்டர் பெர்சன் இருக்காங்களா? அந்த ஓட்டர் கரெக்ட்டான ஐடியில கரெக்ட்டான பெர்சனா? அப்படின்னு வெரிஃபை பண்றது தாங்க இந்த எஸ்ஐஆரோட மெயின் ரோல் அண்ட் ஏமே. இருக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்றது தாங்க இந்த எஸ்ஐஆரோட இனிஷியேட்டிவ். இது பீகார்ல ஆல்ரெடி நடந்துருச்சு. அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குங்க. 2வது ஓட்டுக்கு எலிஜிபிள்னா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 18 இயர்ஸ் மேல இருக்கணும். இது வந்து பேசிக் நீட்ஸ்ங்க. இது டில் நவ் இதுவரையும் 8 டைம்ஸ் நடந்திருக்கு. இப்ப நடக்க போறது 9த் டைம். இப்ப லாஸ்ட்டா எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21 இயர்ஸ் பிஃபோர் நடந்திருக்கு. 2002லருந்து 2004ல 8த் டைமா நடந்திருக்கு. இப்போ 9த் டைமா நடக்க போகுது. இதோட மெயின் நீட் என்னன்னா, அதிகமான நபர்கள் வந்து மைக்ரேஷன் அதாவது இடமாற்றம். இந்த ஸ்டேட்லேருந்து வேற ஸ்டேட் போயிருக்காங்க. அதே மாரி நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. திருப்பி புதுசா வந்திருக்காங்க. அதே மாரி வந்து இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிருக்காங்க. அங்க போய் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிருக்கு. ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கும். இந்த அனைத்து சேஞ்சஸுமே இதுல கொண்டு வந்து கரெக்ட்டான வோட்டர்ஸ் லிஸ்ட்ட கிரியேட் பண்றது தாங்க இந்த எஸ்ஐஆரோட மெயின் குறிக்கோள். இதுல பல பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப வீடு வீடா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் வந்து ஒரு கரூரோ, இல்ல கோயம்புத்தூர் அந்த மாரி இடத்துல இருக்கிறவங்க. இப்ப நான் வந்து என்னோட வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். அப்படின்னா, இப்ப என்ன தேடி என் வீட்டுக்கு போனாங்கன்னா, நான் இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலியமா ஒரு ஃபார்ம் குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணா கூட போதும். நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்காக அந்த புரொவைடர் குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது 12 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு இந்த எஸ்ஐஆர கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களோட பேர ரிமூவ் பண்ண, மைக்ரேட் ஆனவங்க பேர ரிமூவ் பண்ண, வேற கண்ட்ரில கிரீன் கார்ட் ஹோல்டு வாங்குனவங்களோட பேரெல்லாம் ரிமூவ் பண்ண, கரெக்ட்டா இருக்கிறவங்கள பேர ஆட் பண்ண. 3 ஃபார்ம் இருக்குங்க. ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. ஃபார்ம் 6 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஃபார்ம்ங்க அது. அது கிளியரா தெரியும். அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் புதுசா ஓட்டர் போட போறவங்கன்னா, அது வந்து ஃபார்ம் 6. ஃபார்ம் 7 டெலிகேஷன் ஃபார்ம். ஒருத்தவங்கள தூக்கணும்னா, அந்த ஃபார்ம் 7 யூஸ் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் அந்த பெர்சன அந்த வோட்டர் லிஸ்ட்லருந்து ஃபார்ம் 7 மூலியமா தூக்கிடுவாங்க. ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆர் ஷிஃப்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊர்ல இருந்து சென்னைக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். இல்ல நான் சென்னையிலேருந்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன்னா, ஃபார்ம் 8 மூலியமா கரெக்ஷன். அட்ரஸ் மாத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர் தப்பா இருக்கு அப்டின்னா, ஃபார்ம் 8. ஃபார்ம் 8 மூலியமா இந்த கரெக்ஷன்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது, இப்ப நம்ம டோர் டூ டோர் வந்து நம்மள வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்களாண்ட என்ன ப்ரூஃப்லாம் நம்ம காட்டணும்? நம்மளோட வோட்டர்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி அவங்க கையில இருக்குங்க. ஒரு செட் ஆஃப் வோட்டர் லிஸ்ட் இருக்கும். இப்ப நம்ம என்ன ப்ரூஃப்லாம் காட்டலாம்? இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ப்ரூஃப்ஸ் இருக்கு. கவர்ன்மென்ட் ப்ரூஃப் எது வேணா காட்டலாங்க. உங்க கவர்ன்மென்ட் ஐடென்டி கார்ட், ரேஷன் கார்டு அந்த மாரி எது வேணா காட்டலாம். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பாஸ்புக், உங்களோட ஸ்கூலோட சர்டிஃபிகேட்ஸ், அப்புறமேட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த செட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் உங்க ஃபேமிலி கார்டு, உங்க டாக்குமெண்ட், லேண்ட் டாக்குமெண்ட் அதுல இருக்க பேரு இது மூலியமா எத வேணா காட்டலாங்க. 12 ஸ்டேட்டுக்கு இப்ப நடக்க போது. அது இல்லாம 5 யூனியன் டெரிட்டரீஸ். ஆக மொத்தம் 17 இடத்துல வந்து இந்த எஸ்ஐஆர வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான டேட் வரைமுறைகள் எப்பப்ப எது எது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி தான் இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதியிலருந்து இதுக்கான ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பிஎல்ஓ அப்படின்னு இருக்காங்க. இப்ப இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த தொகுதிக்கான ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் எலக்ஷன் பூத்துக்கான பர்ட்டிகுலர் பெர்சன் அவங்களுக்கான ட்ரெய்னிங்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த 5 நாள்ல 28ஆம் தேதியிலருந்து 3ஆம் தேதி வரையும் அவங்களாண்ட அவங்களோட ட்ரெய்னிங். இப்போ 4ஆம் தேதியிலருந்து நவம்பர் 4லருந்து டிசம்பர் 4 வரையும் பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போய் அந்த ப்ராசஸ் நடத்துவாங்க. அந்த வோட்டர் லிஸ்ட்ட வச்சு வீடு வீடா போய் அந்த ப்ராசஸ் நடத்துறது தான் அந்த 1 மாசம். இந்த டைம்ல தான் அந்த சேஞ்சஸ், உங்களோட புது கார்டு இதுதாங்க ரைட் டைம் டூ அப்ளை யுவர் வோட்டர் ஐடி. இந்த டைம்ல தான் நீங்க வோட்டர் ஐடி அப்ளை பண்ணணும். இந்த டைம்ல வோட்டர் ஐடி அப்ளை பண்ணீங்கன்னா, வித்தின் 30 டேஸ்ல உங்களுக்கான வோட்டர் ஐடி வந்துரும். நம்ம ஆல்ரெடி வோட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்றது, எப்படி வோட்டர் கார்ட் டவுன்லோட் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்க நான் மேல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கங்க. அப்புறமேட்டு டிசம்பர் 9 அதாவது 1 வீக் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு டிசம்பர் 9 வந்து ஒரு புது செட் ஆஃப் லிஸ்ட்ட பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் தாங்க ஒரிஜினல் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ட பார்த்துட்டு, திருப்பி 1 மந்த் நம்மளுக்கு டைம் இருக்கும். எதனா அப்ஜெக்ஷன் இல்லன்னா எதனா கிளைம் இருந்ததுன்னா, அந்த டைம்ல நம்ம போய் கிளைம் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. அந்த
அதுக்கு அடுத்து டிசம்பர் 9th ஜனவரி 31 வந்து வெரிஃபிகேஷன் நோட்டீசிங் ஃபேஸ்ங்க. அந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டைம்குள்ள மொத்தமா எதனா இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த ஆப்ளிகேஷன்ஸை மொத்தமா அந்த 2 monthsல மொத்தம் வெரிஃபை பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரீபப்ளிஷ் எப்போ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 7th February ரீபப்ளிஷ் பண்ணுவாங்க. அன்னைக்கு தாங்க ஃபைனல் டே. அதோட வந்து அந்த லிஸ்ட் என்னவோ அந்த லிஸ்ட் தாங்க ஓட் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற ஃபைனல் லிஸ்ட் தாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட். அவங்களால தான் மே மந்த்துக்கான ஓட்டிங் ப்ராசஸ் பண்ண முடியும். அவங்களால தான் ஓட் பண்ண முடியும். பண்ண மறந்துடாதீங்க. கரெக்டாக ஓட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே. மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம்.